ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நம்முடைய டுடேஸ் ரேமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கும் தீங்கிற்கும் தப்புவித்து வாழ வைப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வாக்கியம். Gospel of Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வேத பகுதியானது இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் பகுதி. சர்மன் ஆஃப் த மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது 6வது 7வது அதிகாரம். பொதுவாக இந்த குறிப்பிட்ட இதற்கு முன்பதாக உள்ள ஒரு 3 வசனத்தையும் சேர்த்து இந்த வசனத்திலே இயேசு மலைப்பிரசங்கத்திலே சொன்ன 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று உப்பு, இன்னொன்று வெளிச்சம். இப்போ நம்ம படித்த வசனத்திலே வெளிச்சம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. வெளிச்சத்துக்கும் நமக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி. இந்த இடத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வெளிச்சம் மற்றவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெளிச்சம். எப்படி? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அந்த நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் அந்த வெளிச்சத்தை அறியும்படிக்கும், வெளிச்சத்தினிடத்தில் வரும்படிக்கும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படிக்கும் அந்த நற்கிரியைகள், செயல்பாடுகள், வாழ்க்கைகள் முன்னுதாரணமாய் இருக்கின்றன. அப்ப இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மை நாமே, நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்கிறதா? இன்னொரு கோணத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த வசனத்தின் பிற்பகுதியில் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உங்கள் வெளிச்சம். அப்ப இன்னைக்கு உங்க வெளிச்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது, அல்லது அழைத்திருக்கும் பொழுது, அதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பது நல்லது. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பது நல்லது. நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் பிறருக்குள்ளே ஒரு நல்ல ஈர்ப்பையும் ஒரு தாக்கத்தையும் வழிகாட்டுதலையும் ஏற்படுத்துவது தேவை என்பதை இயேசு அறிந்தவராய் இங்கே சொல்லுகிறார். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் எல்லாருக்குள்ளேயும் பிரகாசிக்க கடவது அப்படின்னு சொல்றார். அப்போ உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிறருக்குள்ளே சுடர் ஒளியாக அது கடந்து செல்லட்டும். உங்களிலே துவங்கின அந்த வெளிச்சமானது பிறருக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற வெளிச்சமாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இன்றைக்கும் உங்கள் வெளிச்சம்
என்று எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. நாங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்க மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பதற்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளின் காலை பொழுதிலும் ஒரு கணம் எங்களை யோசித்து பார்க்க, நிதானித்து பார்க்க, நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இருந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு சிந்தனைக்கு நேராக நீர் எங்களை அழைத்து சென்றதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெளிச்சமானது ஆண்டவரை பிறருக்குள்ளே பற்றி பிடிப்பதாக, இந்த வெளிச்சம் பிரகாசிப்பதாக, இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். மே காட் பிளஸ்.